ஆனா இப்ப முடிவுக்கு வந்துருச்சுமா எல்லாம். அதனால தான் கேக்குறேன், கோபியோட அப்பனா உன்னோட மாமனா? நான் கேக்குறேன், கோபிய கட்டிக்க உனக்கு சம்மதம் தானம்மா? அன்னைக்கு உன் வாய் பொய் சொல்லிச்சு, ஆனா இன்னைக்கு உன் மனசு நெச சொல்லுது. அதுக்கு அடையாளம் தான் இந்த கண்ணீர், இந்த அழுக. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. சந்தோஷம். நான் போய் கோபி அனுப்புறேன். 2 பேரும் உங்க வாழ்க்கையை பத்தி மட்டும் பேசுங்க. ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. சரிங்க சார். வந்துடுறேன் சார், கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார். என்னடி இந்த வீட்டு பெரிய மனுஷங்களா? அங்க அதுங்கதான் ஏற்கனவே 2 சனியங்களை பெத்து வச்சிருக்குதே, அப்புறம் எப்படி பெரிய மனுஷங்க ஆறது? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காங்க. கோயிலுக்கா? என்னத்துக்கு? பண்ண பாவம்லாம் பத்தாதாமா? இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னு வச்சுக்க, சாமியே பயந்து ஓடி போயிடும். அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்காங்க. அதை விட ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏங்க அவசரமா போய்த்தாங்கம்மா. என்னடி இப்படி கேக்குற? இல்லங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோபி வந்துருவான். அவன்கிட்ட பேசி தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் போலாம்ல. இங்க பாரு, நான் இங்க வந்து ரொம்ப நாளாச்சு. என் வேலையெல்லாம் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது லீவ் போட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. என்ன பண்றது, இந்த ஒத்த குடும்பத்தால நம்ம பொழப்பு தான் கெடுது. என்ன பண்றது, பொம்பளை பிள்ளை பெத்துட்டோம்ல, பட்டுதான் ஆகணும். இங்க மட்டும் என்ன வாழுதான்? இதுங்க அசிங்கப்பட்ட பிறகுதான் இப்பதான் நல்லது என்னன்னு புரியுது. சரி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏங்க, அப்புறம் அந்த தேங்காய் பறிக்கிறவன் வருமா? அவன் வந்த உடனே தேங்காய் பறிக்க சொல்லி அதை அப்படியே கடையில போட்டு சொல்லுங்க. போனை வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? இல்லத்த, உங்க செல்ல சார்ஜ் இல்ல, அதான். ஏன் போனுக்கு நீ எதுக்கு சார்ஜ் போடுற? ஏய், என்னடி? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ கையில இருக்கிற போனை பாக்குற, திருதிருன்னு முழிக்கிற. என்ன விஷயம்? மகாராணி எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டீங்க? கடைக்கு. என்ன வாங்க போறீங்க? ஏன் அது அவசியம்? உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். கண்டிப்பா சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா உன் ஆத்தாக்காரி உன்னை பொறுப்பா பாத்துக்க சொல்லி எனக்கு உத்தரவு போட்டு போயிருக்கல்ல. போய் உள்ள போய் படுறி. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இங்க பாருங்க, நான் எங்கேயும் போவே வருவேன். அதை கேட்க நீங்க யாரு? நீ எங்க வேணா போ, எங்க வேணா வா. அத பத்தி எனக்கு என்ன கவலை? உன் ஆத்தாக்காரி வந்த உடனே அவட்ட சொல்லிட்டு போ. இப்ப உள்ள ஓடி. இப்ப எதுக்கு என்ன இப்படி போட்டு தொந்தரவு பண்றீங்க? அதாண்டி, உங்க ஆத்தாக்காரி வந்த உடனே சொல்லிட்டு போ. அம்மா அம்மா, நான் என் ஆம்பளை ஃப்ரெண்டுல பாக்க போறேன், எனக்கு கட்டுச்சோறு கட்டி கொடுன்னு சொல்லிட்டு போ. ஓடி உள்ள. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஓவரா போறது மெதுவா போறதா இருக்கட்டும், நீ முதல்ல உள்ள போ. நான் அப்படிதான் போவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடி, உனக்கு என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கா? இந்த தொட்டு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். அதிகாரம் பண்றதுக்கு ஒண்ணும் இது உங்க வீடு கிடையாது, இது எங்க வீடு. வந்த இடத்துல வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு. ச்சே,
ஆமாண்டி, உங்க ஆத்தாக்காரி ஒரு பிள்ளை ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்து இன்னைக்கு ஏன் பிள்ளை வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. இப்ப நீ ஓடி போய் யார் குடிய கெடுக்க போற? மரியாதையா பேசணுமா? போட்டேன்னா இந்த கை நீட்டுறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்னடி நானும் பாத்துக்கிட்டே சின்ன பிள்ளை தானே போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளை அடுக்கு கொடுக்கமா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டியா? போடி போடி, வீட்டோட கடை கொன்னுருவேன். வணக்கம். ரெடி வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? சக்தி இருந்தா பாட்டு போலான்னு வந்தேன். என்ன தம்பி மறுபடியும் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டானா? இல்ல அதெல்லாம் இல்ல, சும்மா தான் பார்க்க வந்தேன். சும்மா சொல்லுங்க தம்பி. மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணான்னு அவனை கட்டி வச்சு தோலை உடைச்சிடுவேன். இல்ல நான் சாதாரணமா தான் பார்க்க வந்தேன். இருக்காப்லையா? வீட்டுல தான் இருக்கான். ஏய் சக்தி, பா சக்தி இந்த வரேன்பா. இந்தா கோபி தம்பி வந்திருக்காரு பாரு. சார் வாங்க சார். சரி பாத்துக்க, நான் வெளியில போயிட்டு வரேன். ஆ. தம்பி பேசிக்கிட்டு இருங்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சார் உள்ள வாங்க சார். கொஞ்சம் வாங்க பேசணும். என்ன சக்தி நடக்குது? ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. சார் சரி சார், என்னால ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியல சார். உங்க தங்கச்சி ரொம்ப தப்பானவ சார். அன்னைக்கு அந்த செந்தில் பைய கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா சார். சார் உங்க தங்கச்சியோட பிளானே வேற சார். நான் பணக்காரலன்னு தெரிஞ்சதும் என்னை கழட்டி விட்டா சார். இப்ப அவ நோக்கமே அந்த செந்திலை கட்டிக்கிறது தான் சார். இது தெரிஞ்ச அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் சார். கடையில உங்க தம்பிங்கிறவரு என்னை அடிச்சிட்டாரு சார். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவரு பரமு அண்ணன்னு. அதுக்கு பிறகு பரமு அந்த செந்தில் வீட்டுல இருந்து வந்தா சார். என்ன செந்தில் சொல்றீங்க? பரமும் செந்தில் வீட்டுல இருந்து வந்துச்சா? ஆமா சார், அதனாலதான் நான் பொறுக்க முடியாம உங்க தங்கச்சி நான் கண்டிச்சேன். அப்ப பரமு கூட பார்த்ததுனால அவன் அண்ணன் என்ன அடிச்சான் சார். தப்பே செய்யாத என்ன தப்பு செஞ்சு அவன் தங்கச்சிக்காக என்ன அடிச்சான் சார். என்னால பொறுக்க முடியல சார். அதான் நான் பாண்டி அடிச்சேன். அதுக்கு மேல செந்தில் போட்ட பிளான் எனக்கு தெரிஞ்சது சார். அதான் அவனையும் நான் அடிச்சேன். இப்ப அவன் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். என்ன பிளான் சார்? அன்னைக்கு நான் மட்டும் அவனை அடிக்கலன்னு வச்சுங்களேன், அந்த செந்தில் நேரம் பரமு ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போய் பரமு நாசம் பண்ணிருப்பான் சார். அவன் மட்டும் இல்ல சார், அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து எல்லாம் நாசம் பண்ணிருப்பாங்க சார். உங்க தங்கச்சியோட கெதி அதோ கெதி தான் சார். நான் ஒன்னும் பொய் சொல்லல சார். என் காதல் தோத்து போச்சுன்னு இல்லாத பொழதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லல சார். அந்த செந்தில் புத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவன் பொழப்பே இதான் சார். அவனுக்கு இதெல்லாம் சகஜம் சார். இது தெரியாம உங்க தங்கச்சி அவன் காதலிக்கிறான்னு சொன்ன நம்பி அவன் கூட ஓட பார்த்துச்சு சார். சார் அவன் ஆட்டத்தை அடக்குன்னு சொல்லிதான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போய் அவனை அடி பிரிச்சுட்டேன் சார். இல்லனா அவன் நிச்சயமா பரம கூட்டிட்டு ஓடி இருப்பான் சார். சார் சொல்லுங்க சார், நான் செஞ்சது தப்பா சார்? எனக்கு எதுவுமே சொல்ல தோணல சக்தி. நடந்தது நடந்தபடியே இருக்கட்டும். நாங்க பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க சார். பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க நீங்க பயப்படுறீங்க சார். ஆனா அது அந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரியலையே சார். போகட்டும் சக்தி. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் விட்டுலாம். எனக்கு எப்பவுமே இந்த அடிதடியில நம்பிக்கையே கிடையாது. நீங்க திருப்பி பாண்டியை பார்த்து அடிக்க போறதோ பாண்டி உங்களை அடிக்க வரதோ நான் பாண்டிகிட்ட சொல்லிடுறேன். இதை விட்டுருங்க. அதே நேரம் நீங்க செந்தில அடிக்க போறதே விட்டுருங்க. நீங்க யாரு யாருக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் அசிங்கப்பட போறது என் தங்கச்சிங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே பரமோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னது பரமு விஷயத்துல தலையிடாதவா சார்? அவ இருக்க தசைக்கே பெரிய கும்பிடு போட்டேன் சார். இனிமே நான் அவ பின்னாடி சுத்தம் நினைக்கிறீங்களா சார்? அது அட்டு சார், அழுக்கு சார். சார் நான் சோத்த திங்கிறேன், அவளை மனசுல நினைச்சாலும் எனக்கு அசிங்கமா இருக்கு சார். அருவருப்பா இருக்கு சார். பொண்ணா சார் அவ? ரொம்ப மோசம் சார். காசு இருந்தா ஒருத்தன், அதுக்கு மேல காசு இருந்தா இன்னொருத்தன்னு ஆளா மாத்திரவ சார் அவ. சார் அவ நிச்சயமா அடங்க மாட்டா சார். என்னைக்கு காரு வசதி உள்ளவனோட கார்ல ஏறி சூசு கண்டாலோ அது எப்படி சார் தரையில இறங்கி நடந்து வருவா சார்? செந்தில் வீட்டுல ஆள் அப்ப இவ அவனை பார்க்க போயிருக்கா சார். சார் அன்னை கண்டிப்பா செந்தில் பரமுவ. சக்தி ப்ளீஸ், சக்தி ப்ளீஸ். சார் என்ன சார் அந்த பொறுக்கி பரமுக்காக நீங்க போய்? என் தங்கச்சி சக்தி, என் தங்கச்சி.
வாங்க நீ. காமு, உங்க அத்தையை கூப்பிடுமா. அம்மா, நீலாவை கூப்பிடுமா. என்னாச்சு? மாமா, அத்தை கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. போச்சா? நீ இந்த வீட்டில் நம்ம நிம்மதியா இருந்த மாதிரி தான். சும்மாவே அம்மா ருத்ர தாண்டவாட. நீ இந்த வீட்டில் என்னென்ன நடக்க போதோ. என்னம்மா சொல்ற? காமு, மல்லிகை சொல்றது உண்மையா? அவ கோச்சிட்டு எங்க போயிருக்கா? அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க மாமா. தங்கச்சி வீட்டுக்கா? அவங்களுக்கு நமக்கு தான் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லையா? அவ எதுக்கு அங்க போனா? அது அத்தையை தான் கேட்கணும். அண்ணி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் நீலாவை கூட்டு வந்துடுறேன். மாமா, இனி செத்தாலும் அத்தை இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நீயே சந்தோஷமா வழி அமிச்ச மாதிரி பேசுற. அண்ணி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கோனா, நான் போய் உடனே அவளை கூட்டு வந்துடுறேன். உள்ள வாங்க. இல்ல வனிதா, நாங்க போறோம். ஏன் பெரியமா? இல்ல, உங்க அம்மாவுக்கு இன்னும் எங்க மேல இருக்க கோபம் கொஞ்சம் கூட குறையல. எங்களால எதுக்கு உங்க குடும்பத்துல பிரச்சனை? அதுக்காக வேண்டாம் வனிதா, எங்களால உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வர வேண்டாம். நாங்க ஊருக்கே போயிடுறோம். அம்மா. என்ன பெரியமா, திரும்பி போறதுக்கு அவங்கள கூட்டு வந்தோம். அம்மா குணம் பத்தி நீங்க தெரியாம பேசுறீங்க. அம்மா இப்போன்னு இல்ல, எப்பவுமே அப்படிதான். அவங்களுக்கு எல்லாமே அவங்க தலைமையில நடக்கணும். அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. வாங்க. மனிதா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? இப்போ உங்க வர தெரிஞ்சது அம்மா வீட்டு விட்டு வெளியில கோச்சுக்கு போயிட்டாங்க. நீ என்ன வாண்டுட்டு இருக்க? இந்த பாருமா, எதா இருந்தாலும் அம்மா வரும், இருந்து பேசி சொல்லுவாங்க. வாங்கப்பா. வாங்கம்மா. எப்ப வந்தீங்க? இப்பதாங்க. கோபி எல்லா விஷயத்தையும் சொன்னம்மா. ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மாப்பிள்ள, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. என்ன விஷயம் மாமா? பரம விஷயம்தான். என்கிட்ட பரம பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு மாமா? மாப்பிள்ள, எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு மாப்பிள்ள. ஏற்கனவே நிறைய பட்டாச்சு, அழுத்து போச்சு மாமா. சரி மாப்பிள்ள, அதுக்கு இப்படியே விட்டுற முடியுமா? சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த செந்தில், சக்தி, இவங்க 2 பேர் பத்தியும் கொஞ்சம் விவரங்கள் தெரியணும். அவங்க 2 பேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்ப இல்ல. ஆமா மாமா, பரம விஷயம் தப்பு பண்ற 2 பேருமே அடிச்சேன். பரமுக்காக அடிச்சேன். ஆனா பரமு இது எதுவுமே கண்டுக்காம தப்பு மேல தப்பு பண்றான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை சம்பந்தமா என்ன பேசுறது, என்ன செய்யறது எனக்கு எதுவுமே தெரியல. மாப்பிள்ள, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு தகப்பனா நான் படாத பாடுபட்டுட்டேன் மாப்பிள்ள. இந்த விஷயத்த போற போக்குல போட்டோம் அப்படின்னு ஒதுக்கி தள்ள முடியாது மாப்பிள்ள. பொம்பளை புள்ள விவகாரம், குடும்ப கௌரவம், குடும்ப மானம். மாப்பிள்ள, பரம விஷயத்துல பிரச்சனை காட்டுறது யாரு? செந்திலா, சக்தியா? 2 பேரும் இல்ல, பரமு தான். மாப்பிள்ள, சரி, அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. குறிப்பா 2 பேர்ல யாரு? அந்த செந்தில் பையன் தான். மாப்பிள்ள, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுங்களா? சொல்லுங்க. செந்தில் வீட்டுக்கு என்ன கூட்டு போறீங்களா? செந்தில் வீட்டுக்கா? அங்க எதுக்கு? என்ன மாப்பிள்ள, இந்த விஷயத்தை இப்படியே ஆற போட முடியாது மாப்பிள்ள. அப்புறம் முச்சந்தில தான் வந்து நிற்போம். செந்திலோட பெற்றவங்களை நான் பார்க்கணும்.
அவங்களையா? ஏன்? ஆமா மாப்பிள்ள, என் வயசுக்கு நான் சின்ன சிறுச்சுகள்கிட்ட பேசினா அது விவகாரத்துல தான் முடியும் மாப்பிள்ள, வில்லங்கம் ஆயிடும். அதான் வீட்டில் பெரியவங்கள்ட்ட பேசினா முடிவு ஒரு முறையா இருக்கும். என்ன பேச போறீங்க? நீங்களும் என் கூட வாங்க மாப்பிள்ள, பாருங்க. எனக்காக கொஞ்சம் கூட வாங்க மாப்பிள்ள. வண்டி எடுத்துட்டு வரேன்.